இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசி என்பர்கள் மேலும் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். 21/4/2025 27/4/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கால்வலி, சுளுக்கு, மூட்டு வலி இந்த பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெற முடியும். இந்த வாரம் 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும். குரு உங்கள் ராசியிலேருந்து 11வது வீட்டில் சந்திரன் இருக்குது. இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். இதனால் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை வாங்குறது உங்களுக்கு எளிதாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மேலும் சிறப்பாக செயல்படுவாங்க. ஊக்கமும் உங்களுக்கு வரும். இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் ஒரு சிறந்த நேரத்தை செலவிட முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணம் அல்லது சுற்றுலா செல்லவும் திட்டமிடுவீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் வாகன ஓட்டையில் கூடுதல் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில வகையான தீங்கு ஏற்படுது. உங்கள் ராசியில் உள்ள பெரும்பாலான கிரகங்களின் நிலையை பார்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களின் சிலருக்கு உங்கள் விருப்பப்படி இடமாற்றம் அல்லது நல்ல வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசியிலிருந்து சனி 8வது வீட்டில் இருப்பதனால ஆரம்பத்திலிருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடனான உங்கள் உறவை மேம்படுத்த வேண்டி வரும். இந்த வாரம் திடீரென வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க. மாணவர்கள் படிப்பில் பிரச்சனையை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தனது பெரும்பாலான நேரத்தை விருந்தினர்களுடன் செலவிடுவதை பார்க்கலாம். அதனால் வீட்டு பாடம் செய்ய மறந்து போயிடுவீங்க. விருந்தினர்களோட ஓரளவு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அதே வேளையில் உங்கள் வேலையும் கவனிங்க. கல்விக்கும் சிறிது நேரம் ஒதுக்குங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அனுமதியை நமகன்ற மந்திரத்தை தினமும் 41 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் உங்கள் தனிப்பட்ட உறவில் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழலாம். நேர்மறையான மாற்றம் ஏற்படும். சுக்கிரனும் சந்திரனும் ஆதரவான அம்சம் ஒரு இணக்கமான அதிர்வை கொண்டு வருது. ஆரோக்கியமான பயணங்கள் மற்றும் அனுகூலமான சிந்தனைகளை பகிர்ந்துக்கிறணும். சந்திரன் அதன் கட்டங்கள் வழியாக நகரையில் உணர்ச்சி நீரோட்டம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு விழிப்புணர்வு அவசியம். நீங்கள் முன்னேறக்கூடிய பாதையில் மாற்றங்களை இது கொண்டு வரும். உணர்ச்சி கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட உங்களை தூண்டும். இது அமைதியின்மையை தூண்டும். ஆனால் மாற்றத்தை தழுவுறது உணர்ச்சியை தெளிவாக அளிக்கும். உங்களுக்கு சுய அன்பை வளர்க்க சுக்கிரனின் இணக்கமான சக்தியை பயன்படுத்திக்கிறணும். எந்த ஒரு அடிப்படை பதட்டங்களையும் தவிர்த்துருங்க. இந்த வாரம் நீங்கள் செவ்வாய் உங்கள் உடல்நலத்துறைக்கு சக்தி அளிப்பதனால நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. உடன் செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும். உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் பயிற்சிகளில் ஈடுபடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு சீரான வழக்கத்திற்கு நிலையான முன்னேற்றத்திற்கு உறுதியுடன் இருக்கும் சந்திரன் லக்னத்துடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறது மன அமைதியையும் உடல்நலனுடன் இணைப்பதையும் குறிக்குது. ஒட்டுமொத்த சுகாதார நல்லிணக்கத்தை பராமரிக்க தியானம் மேற்கொள்ளணும். அடுத்த வாரம் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை எடுத்துக்கிட்டால் வாரத்தின் நிறங்கள் வெள்ளியும் மரகதமும். வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 22. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சியும் எல்லும். கடகராசி என்பவர்களை பொறுத்த மட்டிக்கும் உங்கள் பணிகளில் புதுமையை புகுத்த உங்களை தூண்டுது. சந்திரன் மற்றும் புதன் இணக்கமான சீரமைப்பு தொழில்முறை அமைப்புகளில் தெளிவான தகவல் தொடர்புக்கு உதவுது. உங்கள் படைப்பாற்றல் பெருகுது. நீங்கள் சிந்திக்க உங்களை தூண்டுது. புதனின் கட்டத்தை நினைச்சுக்கிறணும். இது சிறிய தவறான புரிதல்களை ஏற்படுத்தும். அமைதியாக இருக்கணும். உங்கள் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தணும். நீங்கள் பதவிகளுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதனால் முன்னேற தயாராக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் குறுகிய பயணங்களை திட்டமிட அல்லது பயணம் தொடர்பான செயல்களில் ஈடுபட இது ஒரு சரியான தருணம். செவ்வாய் கிரகத்துடன் சந்திரன் திரிகோணம் சாகச பயணங்களுக்கு உற்சாகத்தை தருது. ஆனால் சந்திரன் சனியுடன் 5ல் சஞ்சரிக்கிறனால எதிர்பாராத தாமதங்களையும் ஏற்படுத்தும். சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்பாராத மாற்று பாதைகள் ஏற்படுது. சிம்மராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சிம்மராசி என்பவர்களுக்கு குரு உங்கள் ராசியிலேருந்து 10வது வீட்டில் சந்திரன் இருக்குது. இந்த வாரம் உங்கள் உடல்நலம் மேம்படும். இதன் காரணமாக விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் நீங்கள் தீவிரமாக பங்கேற்பது உங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற வாய்ப்பு இருக்குது. அதே ஆற்றலுடன் சிறந்த வாழ்க்கையை வாழவும் உதவுது. நீங்கள் புத்திசாலித்தனமாக உழைக்கணும். இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். இருந்தாலும் இதற்காக நீங்கள் சரியான உத்தியை வகுத்து அதற்கேற்ப செயல்படணும். குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியாக மற்றும் அமைதியான வாரத்தை அனுபவிங்க. மேலும்
உங்கள்கிட்ட பிரச்சனையுடன் வந்தாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிருங்க. உங்கள் மன அமைதியை குறைக்க விடாதீங்க. இதற்காக முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் இருக்கையில் உங்கள் தொலைபேசியை அணைச்சி வச்சுருங்க. இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு பொறுப்பேற்க நேரிடும். அதனால் உங்கள் வேலை உணர்வு அதிகரிக்கும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மேலும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் நீங்கள் தோல்வி அடைவீங்க. இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் தங்களுடைய படிப்பை தவிர தங்கள் வசதிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் முழு நேரத்தை செலவிடலாம். இருந்தாலும் அதன் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் அது ரொம்ப தாமதமாகிடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 19 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் உங்களுக்கு சந்திரன் புதன் ராசியில் 5ல் சஞ்சரிக்கிறனால உங்கள் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுது. தொடர்பு மிக முக்கியம். தவறான புரிதல்களை தவிர்த்துருங்க. நல்லிணக்கத்தையும் பாசத்தையும் தரும். வாரத்தின் நடுப்பகுதியில் ஆழமான உரையாடல்களும் உங்களுக்கு இருக்கும். இது தவிர ஆரோக்கிய பயணங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்த சிந்தனைகளை பகிர்ந்துக்கணும். சந்திரன் மேஷராசிக்குள்ள நுழையில உணர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுறதுனால இது சிம்ம ராசியை கடந்த கால உணர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள செய்யும். அது உற்சாகத்தையும் பொறுமையையும் சமநிலைப்படுத்த உதவும். உங்களுக்கு கலை அல்லது எழுத்து போன்ற வெளிப்பாட்டிற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை கண்டுபிடிச்சி வினோதமாக நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. செவ்வாய் கிரகத்தின் சந்திரன் திரிகோணத்தில் இருக்குது. புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. இது உடல் பகுதியில் கவனம் செலுத்த ஒரு சிறந்த நேரம். சனியின் அஞ்சினை காரணமாக சிறிய மன அழுத்தம் வருது. எச்சரிக்கையோடு இருக்கணும். அது உங்கள் தூக்கத்தை சீர்குலைச்சிரும். தியானம் அல்லது யோகா போன்ற தளர்வு நுட்பங்களை சேர்க்கறது உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்தும். உங்கள் உணவில் ஒரு கண் வச்சுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கை முறையை ஆதரிக்கும். அடுத்த வாரம் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்தோம்னா வாரத்தின் நிறங்கள் தங்கம், கருஞ்சிவப்பு. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 12, 19, 27. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்லும் ஏயும். வேலையில் சந்திரன் குருவுடன் சஞ்சரிக்கிறனால நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடும். உங்கள் படைப்பாற்றல் சமாளிக்க உதவும். குறிப்பாக சந்திரன் செவ்வாய் கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறனால உங்கள்கிட்ட கூட வேலை செய்கிற ஊழியர்கள்ட்ட நன்மை பயக்கும். இது குழு மனப்பான்மையை அதிகரிக்கும். கவனம் செலுத்தணும். குறிப்பாக தீவிர விவாதங்களின் போது திடீர் முடிவுகளை தவிர்த்திடணும். உங்கள் நெட்வொர்க் திறன்கள் பிரகாசமாக இருக்கும். வார இறுதிக்குள் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை அது திறக்கும். சிம்மராசி என்பவர்கள் புதிய எல்லைகள், பிரபஞ்ச சீரமைப்பு அது உங்களை ஊக்குவிக்கும். சந்திரன் லக்னத்தில் ஆறுமுகமாக இருக்குது. பயணத்திட்டங்கள் தன்னிச்சையாக நடக்கும். அது பலனும் அளிக்கும். நண்பர்களுடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். வார தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய பயணங்கள் கட்டுப்பாட்டுக்குள் சில தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. இந்த ஆண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் உறவுகள் ஆழமடைஞ்சு பரஸ்பர புரிதலை வளர்க்கும். அந்த காலகட்டத்தை குறிக்குது. திறந்த தொடர்பு மற்றும் பொறுமையை ஏற்றுக்கணும். ஏன்னா இவை உங்கள் தனிப்பட்ட தொடர்புகள் வளர்க்குறதுல இன்றியமையாததாக இருக்கும். குடும்பம் அல்லது நண்பர் வட்டங்களில் நீங்கள் மத்தியஸ்தராக பணியாற்றுவீங்க. மக்களை ஒன்றிணைப்பது, தீர்ப்பது, பிரச்சனைகளை தீர்ப்பது, இது போல் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க ஆரம்பிப்பீங்க. கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியிலேருந்து 7வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கப்போகும் மன அழுத்தமான நடவடிக்கைகள் உங்கள் உள்ளிருக்கும் சோகங்களையும் அமைதியற்றதாக உணர வைக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அமைதியின்மையை மற்றவங்கள்ட்ட மறைப்பீங்க. அதனால் உங்கள் இயல்பில் சில ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமை வலுப்படுத்தி பணம் சம்பாதிக்க விரும்புனீங்கன்னா உங்களுக்காக வெற்றிக்கான மந்திரம் என்னன்னா, உங்களை விட அசல் சிந்தனை கொண்ட மற்ற அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பேரில் மட்டுமே உங்கள் பணத்தை முதலீடு செய்ய முடியும். அப்போ தான் உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு லாபம் ஈட்ட முடியும். இந்த வாரம் வீட்டுக்கு ஒரு சிறிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தி குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையை உறுதி செய்யும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்தனத்தை அதிகரிக்கும். அதனால் இந்த மகிழ்ச்சியை குடும்பத்துடன் கொண்டாடுவீங்க. இறுதியில் ஒரு சுற்றுலா செல்ல திட்டம் எடுப்பீங்க. இந்த வாரம் மூத்த அதிகாரிகளும் பணியிடத்தில் அவங்க முதலாளிகளும் கோபமான மனநிலையில் இருக்கிறனால
நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் அவங்க தவறுதலாகவே புரிஞ்சுக்கிருவாங்க. அது மன உறுதியையும் உடைச்சிரும். மேலும் சில சமயங்களில் மற்ற சக ஊழியர்களிடையே நீங்கள் அவமானப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசி மாணவர்களாக இருந்தால் ஜாதகப்படி இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரியுது. ஏன்னா இந்த நேரத்தில் கல்வியில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலமும் சாதகமான பலன்களை நீங்கள் பெற முடியும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு நீங்கள் எள்ளை வச்சு எதுனாச்சும் அரிசி வச்சு சாப்பாடு செய்யணும், வச்சு கொடுத்தா அதுதான் ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தோடு இருப்பீங்க. அர்த்தமுள்ள உரையாடல்களில் நீங்கள் குடும்பத்தினருடன் நேர்மறையான ஒத்திசைவை கொண்டு வந்துடுவீங்க. இதில் இந்த மாதிரி செய்கிறதுல நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. உங்களுடைய இணக்கமான சூழ்நிலை உருவாகுது. பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணைவீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் ஆரோக்கிய பயணங்கள் மேற்கொள்வீங்க. நீங்கள் சந்திரனின் செல்வாக்கு இந்த வாரம் உணர்வுகளில் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொழுதுபோக்குகள், படைப்புத் துறைகளில் ஈடுபடுறது தேவையான நிவாரணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆழமான தொடர்புகளை வளர்க்கவும் நினைவில் கொள்ளவும் உணர்ச்சி வளர்ச்சி பெரும்பாலும் தைரியம் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் மாற்றத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் தழுவுது உருவாக்குது. இந்த வாரம் சந்திரன் சனியுடன் இருப்பதனால உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துறது முக்கியம். நீங்கள் சற்று சோம்பலாகவோ அல்லது சோர்வாகவோ உணரலாம். சீரான உணவு மற்றும் போதுமான ஒப்புவை பேணுவது உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. நடைப்பயிற்சி அல்லது யோகா போன்ற லேசான பயிற்சிகளை செய்கிறது உங்கள் சக்தியை அதிகரிக்க உதவும். உங்கள் உடலில் தேவைகளை கேளுங்க. ஏதாவது மோசமாக இருந்துச்சுன்னா தொழில்முறை ஆலோசனைகளை பெற தயங்க வேணாம். சுய பாதுகாப்பு தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை எடுத்துக்கிட்டால் வாரத்தின் நிறங்கள் நீலம், பச்சை. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏயும் வியும். சந்திரன் குருவுடன் சதுக்கம் செய்கிறதுனால பணியிடத்தில் லேசான பதற்றத்தை சந்திக்க நேரிடும். தெளிவாக தொடர்பு கொள்வதும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதும் அவசியம். உங்கள் பணிகளில் கவனம் செலுத்தணும். வெவ்வேறு கண்ணோட்டங்களுக்கு நீங்கள் பகுப்பாய்வு செஞ்சுக்கணும். இந்த சவால்களை எதிர்கொள்ள உதவும். ஒரு ஆதரவான சக ஊழிய தொடர்ச்சியாகவோ சிக்கலை தீர்க்கவோ உதவும். புது நுண்ணறிவை வழங்கும். உங்கள் திறன்களில் நம்பிக்கை வச்சு உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வாரத்தில் சந்திரன் புதனுடன் இணையில் சில மாற்றங்கள், பயணங்கள் ஏற்படும். எதிர்பாராத தாமதங்களும் இருக்கும். தன்னிச்சையாக சாகசங்களுக்கு உங்களை மனதை திறந்துக்கணும். உங்கள் வேலைக்காகவோ பயணம் செய்ய நேரிடும் அல்லது சந்தோஷத்திற்காகவோ பயணம் போவீங்க. பயணங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்காக அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 21/4/2025 27/4/2025 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.